ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏ, பி, சி, டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1 2 3, அப்போ பி ஈக்குவல் டு 2 3 5. அதே மாதிரி சி என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4. அதுக்கப்புறம் டி என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 5. ஸோ அந்த வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி, இதை நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஏலையும் சிலையும் என்ன எலமெண்ட் காமனாக இருக்குது? 3. ஸோ ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம். கிராஸ் இப்போ பிலையும் டிலையும் காமனாக என்ன இருக்குது? ஸோ 3 5. இப்போது இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். 3, 3 3, 5. ஸோ அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏல என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3. கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 5. இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி எழுதுன மாதிரி தான் இப்போ எழுதலாமா? 1 2, அதுக்கப்புறம் 1 3, அதுக்கப்புறம் 1 5. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் ஓவர். இப்போ நம்ம ரெண்டாவது எலமெண்ட் எழுதிக்கலாம். 2 2 2 3 2 5. ஸோ ரெண்டாவது எலமெண்ட் ஓவர். இப்போ தேர்ட் எலமெண்ட் எழுதிக்கலாம். 3 2 3 3 3 5. இப்போ ஏ கிராஸ் பி ஓவர். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டி, அதானே கேட்டிருக்காங்க. எஸ். இப்போ சியோட வேல்யூ என்ன? இப்போ டியோட வேல்யூ என்ன எழுத போகிறோம். இப்போ சியோட வேல்யூ என்ன? 3 4. அதுக்கப்புறம் கிராஸ் டியோட வேல்யூ என்ன? 1 3 5. இதானே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3 1, அதுக்கப்புறம் 3 3. இப்போ நான் ரைட் பண்ணுறேன். உங்களால் இதை கண்டினியூஸாக சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எலமெண்ட் எது எது காமனாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இதில் என்னென்ன எலமெண்ட் காமனாக இருக்குது? ஸோ 1ல் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை, டேரெக்டாக 3ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 3 2 இல்லை, 3 3 இருக்குது, 3 5 இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. இது ஈக்குவேஷன் 2. ஸோ இதுவும் அதுவும் சேமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூம் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்குது. அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இதுவும் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? லாஸ்ட்டில் அதை அப்படியே கொஷினை எடுத்து எழுதி ஸோ உண்மை அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்னு எழுதிட்டு 80 உண்மை அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோட நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க.